கேள்விப்பட்டேன். மண்ட பத்திரம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு நம்ம நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ டிஸ்பிளே பார்த்துருக்க மாதிரி ஒரு மாசான டைலாக் வீடியோ வந்து உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ஈஸான ஸ்டெப்பில் வந்து எடிட் பண்ணுறது தான் எனக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. எனக்காண்டி 1 செகண்ட் வெயிட் பண்ணி நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அடுத்த வீடியோ போக எனக்கு ஒரு மோட்டிவேட் இருக்கும். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள் மொபைலில் இருக்க அந்த அலெக்மாஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் அண்ட் சேக்கட் ப்ரீசெட்டை கொடுத்துருப்பேன். அந்த 2 லிங்க்குமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களோட அலெக்மாஸ் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்குங்க, அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் டச் பண்ணால் போதும், நீங்கள் இம்போர்ட் பண்ண 2 ப்ரீசெட் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அதை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல பார்த்தீங்கன்னா சாங்ஸ், புக் மார்க், அந்த டயலாக் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இதில் நான் ஆட் பண்ணுற மாதிரி உங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற எஃபெக்ட் நீங்கள் கரெக்டாக வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணால் போதும், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் சூப்பராக வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 புக் மார்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நேராக வச்சுட்டு கீழே ப்ளஸ் எனக்கு கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து ஆள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் வந்து எந்த ஃபோல்டர் வச்சுருக்கோம், ஸோ அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் இப்போ நீங்கள் வீடியோ வந்து யாருக்கு வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அப்படி செலக்ட் பண்ணக்கப்புறம் நமக்கு இந்த ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு 5வது இருக்க அந்த ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி இமேஜ் வந்து ஃபுல் ஸ்கில் சேஞ்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அந்த ஆரோ மார்க் வந்து டச் பண்ணப்போ உங்களோட டைமிங் பார்த்தீங்கன்னா அடுத்த புக் மார்க் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா இமேஜ் கட் பண்ணிக்கலாம். கீழே 3 ஆப்ஷன் இருக்கும், அதில் 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. சேம் இதே மெத்தட் தான் நான் உங்களுக்கு 2 புக் மார்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜில் ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக அந்த புக் மார்க் ஏற்ற மாதிரி கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுறது. இப்போ வந்து நெக்ஸ்ட் 2 புக் மார்க் இருக்கும், ஸோ அதுக்கு நேராக வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் இருக்கலாம், ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதே போல் ஒரு இமேஜ் விட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இமேஜ் இருக்கும், ஸோ அந்த இமேஜுக்கு நேராக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதே மாதிரி வந்து ஒவ்வொரு புக் மார்க்கும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஒவ்வொரு புக் மார்க்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து ஆட் பண்ணிட்டுவாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து என்னோட இமேஜில் ஆட் பண்ணிட்டு ஸோ நீங்களும் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்குள்ள எப்படி வந்து எஃபெக்டில் வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுற பார்க்கலாம். ஸோ அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் பண்ணிட்டு நம்மளோட சேக்கர் ப்ரெஷர் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 3 ஃபோட்டோக்கான எஃபெக்ட் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குதுன்னா ஸோ அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் போய் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு இமேஜ் கொடுத்துருமே கரெக்டாக அந்த 2 புக் மார்க், ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்து ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 புக் மார்க் வந்து கொடுப்பேன். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுவீங்க. பேஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3வது பார்த்தீங்கன்னா 2 புக் மார்க் வந்து கொடுப்பேன். ஸோ அந்த 3 இமேஜுக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுவீங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே பேக் பண்ணிட்டு உங்களோட சேகர் பிக்சர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து செகண்டாக இருக்க பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் பேஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்கள் டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6.18 இருக்குதுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 புக் மார்க் வந்து கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9.2. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குதுன்னா ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் விட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு இமேஜ். இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஆட் பண்ணுவீங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு உங்களோட சேகர் பிரிச்சு வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மீதி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குங்களா அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜெலாம் விட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கேப் விட்ட இமேஜுக்கு மட்டும் இப்போ நம்ம காப்பி பண்ண முடியல, அந்த செகண்டாக இருக்க எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு உங்களுக்கு சேக்கர் பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கு அதுவும் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்கள் வீடியோ லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லாஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேயரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே ஃபர்ஸ்ட்ல இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோக்கான கலரை பேர் நமக்கு வந்து சூப்பராக வந்து ஆடாக இருக்கும். இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்த மாதிரியே நம்ம வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து அப்படியே ப்ளே பண்ணி பாருங்க. ப்ளே பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோ இருக்குங்களா அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு
ஆப்ஷன் இருக்கும். அதுவும் டச் பண்ண எப்போதும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இன்னைக்கு யூஸ் பண்ண வீடியோ தான் பார்த்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.